பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி என் பையனே பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ தான் எங்களுக்கு இன்கம் கம்மியாயிடுச்சு, எங்களை விட வருமானம் கம்மியாக தான், ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கான், வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் ஒரு ஃபீல்டில் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம். ஆனால் இன்கம் இதில் வந்து ஆட்டோவில் நல்ல இன்கம் இருந்தது. இப்போ இந்த லாக்டவுன் கோவிட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30,000லேருந்து 40,000 வரைக்கும் நாங்கள் சம்பாதிச்சுட்டு தான் இருந்தோம் இந்த ஃபீல்டில். இப்போ நிறைய பேர் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேசாமே இருப்பாங்க. நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு தொழில். எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து இது இருக்குது, என்னது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி கோர்ட்டு சொல்லியாச்சு, யாரை வேணால் பெண்களை இரவில் கூட பணிக்கு அமர்த்தலான்னு. ஆனால் சவால்கள் எல்லா துறையிலையுமே இருக்குது. ஆனால் அதை விட எவ்வளவோ பாதுகாப்புன்னு தான் இந்த ஆட்டோ ஃபீல்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா பெண்களுக்கான இன்னும் அந்த கண்ணோட்டம் மாறல. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டு இல்லாட்டி சிட்டிசன் வாழ்க்கை, வெளிநாட்டு சிட்டிசன் இதைத்தான் விரும்புகிறாங்களே தவிர